இன்னொன்று கோயிலுக்கே போகலப்பா, கோயிலுக்கு போகிறதுக்கெல்லாம் எனக்கு இப்போ மனசே வர்றதில்லை. உட்காந்த இடத்துல அப்படியே அமைதியாக உட்காந்துட்டு மனசுக்குள்ளே அவரோட உருவத்தை நினச்சிக்கும் போது, அவரை எண்ணி தியானம் செய்யும் பொழுது வருகின்ற சந்தோஷத்தை விடவா மற்ற சந்தோஷங்கள் இல்லையா? உட்காந்த இடத்துல நான் அப்படி மனசை ஒருநிலைப்படுத்தி ஐயனை நினைக்கும் போது என்னால் உணர முடிகிறது, அவர் கொடுக்கின்ற அந்த இன்பத்தை என்னால் உணர முடிகிறது. அவரை நினைக்கும் போது அப்படியே என்ன உணர்ச்சி என்று சொல்ல முடியாத அளவிற்கு ஒரு உணர்வு என் உடலில் ஏற்படுகிறது, பல மாற்றங்கள் ஏற்படுகிறது. அப்படிங்கிற அந்த ஆனந்தம் அந்த 1 கோடி ரூபாய் கிடைத்தால் வருகின்ற ஆனந்தத்திற்கு ஈடானதா? அவ்வளோதான் நம்ம கேட்குறது. கிடையாது, ஒப்புமையே கிடையாது. உண்மையான பக்தி அப்படியெல்லாம் நீங்கள் எதுவுமே எடை போட முடியாது. அப்போ நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியது உண்மையான பக்தி. எதையும் கேட்டு வாங்காதீங்க, தயவு செஞ்சு ஐயன்கிட்ட போய் எதையும் கேட்காதீங்க.